ஹலோ கைஸ், இப்போ நம்ம KM3322W அந்த கீபோர்ட், டெல்லோட கீபோர்ட் பார்க்குறோம். இப்போ நான் இதோட ப்ரைஸ் என்னென்னா 1200க்கு வாங்கினேன். இந்த எம்ஆர்பி வந்து 3299 வருது. இதுதான் நம்ம அன்பாக்சிங் வீடியோ. கீபோர்ட், மவுஸ் அண்டு டாங்கிள் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுவோம். பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. வாங்கினோன்னே கீழே போட்டேன். மவுஸ், டாங்கிள், இது ரெண்டு மட்டும்தான். அப்புறம் பேட்ரி, கீபோர்டு இல்லைங்க. நான் எடுத்து வச்சுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே லேப்டாப் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது டைப் பண்ணுறதுக்கு. இதை பாருங்கள், நல்லா தான் இருக்குது. இதில் டாங்கிள் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பேட்ரி மட்டும் செட் பண்ணணும். மவுஸில் பேட்ரி செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பின்னாடி ரெண்டு சின்ன பேட்டரி கொடுத்துருக்காங்க. சின்ன பேட்டரி வந்து மவுஸுக்கு போகணுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், பின்னாடி இடம் கொடுத்துருக்காங்க. சாரி, இங்கே பெரிய பேட்டரின்னு நினைக்கிறேன். அங்கே போட்டு பார்ப்போம். லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பனிங் ஸ்லாட் இருக்குது. இங்கே தான் நம்ம பேட்டரி போடணும். ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். அவ்வளோதான், பேட்ரி போட்டோன்னா நல்லா ஒர்க் ஆகிடுச்சு. இங்கே லைட் எரியணும், பட் லைட் எதுவும் எரியல. பேட்ரி போட்டாச்சு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா இல்லையா தெரியல, பானில் இருக்குது. கர்சர்லாம் ஒர்க் ஆகுது பாருங்கள். நான் மவுஸில் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. தெரியுதா? இது இப்போ மவுஸில் இதில் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது ஆஃப் பண்ணிட்டேன்னு வைங்களேன். ஆஃப் பண்ணிட்டா மவுஸ் நவர மாட்டேங்குது பாருங்கள். நல்ல இதாக தான் இருக்குது. டைப் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஓ, இதுக்கும் ஆன் ஆஃப் இருக்கோ? இல்லைங்க, பார்ப்போம். தெரியலையே, பார்ப்போம். இப்போ அதுக்கு என்னது, மவுஸ் ஆஃப் பண்ணாலும் கீபோர்டு வேலை செய்யுது. கீபோர்டுக்கு ஆஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், மவுஸு கர்சர் மூவ் ஆகலை. பட் இப்போ நான் கீபோர்டில் தான் யூஸ் பண்ணுறேன். பட் ஒர்க் ஆகுது. ஓகே, இதுக்கு எந்த ஆப்ஷனும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆஃப் பண்ணேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் நம்ம அன்பாக்சிங் வீடியோ முடிஞ்சுது. வேறு ஏதாச்சும் ஐட்டம் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணால் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள்.